ஹலோ கைஸ், நம்ம அண்ணன் சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரம்யா எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரம்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன நினச்சிட்டு இருப்பாங்கனாக்கா, இப்போ அந்த இடத்துல இந்த பாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க, எலிஞ்சி பழத்தை வந்து புழிஞ்சு விட்டு அந்த சாறு விழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பால் கெட்டுரும் இல்லையா, அதனால தான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, நம்ம ரம்யா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகவும் அடுத்த செகண்டே நம்ம அண்ணன் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கண்டுபிடிச்சி அந்த பாலை வந்து உடனே மாற்றி வச்சு என்ன பண்ணாங்க, பால் பொங்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்ததும் நம்ம ரம்யாவுக்கு பெரிய ஷாக்காக இருக்கு. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு செயலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ பண்ணிட்டான்னு அப்படின்னு வந்துன்ற மாதிரி நாம தான் எலுமிச்சை பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு விட்டோமே, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி பால் பொங்குச்சின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அண்ணன் வந்து சொல்கிறாங்க, என்ன கலெக்டர் மேடம், நான் நல்லா எலுமிச்சை பழம் போட்டு நல்லா ஏனத்தால க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன், அதில் போட்டதுனால தான் பால் வந்து நல்லா பொங்குச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவுமே பேரதிர்ச்சி ஆயிடுச்சு நம்ம ரம்யாவுக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ரம்யாவுக்கு சரியான பதிலடி ஒவ்வொன்றும் திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம அண்ணன் சரியான ஒரு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதில் என்ன ஒன்றுனா, இந்த செம்பத்துக்கு எல்லா உண்மையும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம அண்ணன் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த இடத்துல சொல்ல போகிறாங்க, ஆதாரத்தோட நிரூபிக்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவோட சுயரூபம் எல்லாமே தெரிய வரப்போகுது. என்னன்னா, இந்த அன்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணணும், இன்னொரு பக்கம் கார்த்திக், இவங்க 2 பேரும் பழி வாங்கணுன்றதுக்காக தான் இந்த சரவணனுக்கு இந்த செம்பகம் ரம்யாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தா, நம்ம ரம்யா இப்போ இவங்களுக்கு எதிராக வந்து மாறிக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இது எல்லா பழியும் நம்ம அன்னத்து மேலேயும் நம்ம கார்த்திக் மேலேயும் போடணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிறது கிடையாது. மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரம்யா வந்து ஒரு கிரிமினல் மூலையை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அதில் நம்ம அண்ணமும் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. நம்ம அண்ணன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த கார்த்திக்குக்கும் சரி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. என்னென்னா, நம்ம அண்ணன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகிறாங்க. இதில் நம்ம ரம்யா வந்து பார்த்தோன்னா பேரதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்க போகிறாங்க. ஏன்னா நம்ம ரம்யா வந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் இவளை எப்படி ஒழிக்கணும், இந்த கார்த்திக் எப்படி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பிளானை போட்டாங்க. இப்போ இந்த ரம்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணத்தோட ப்ரெக்னன்சியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதில் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆக போகுது. மீண்டும் மீண்டும் இந்த ரம்யாவுக்கு பெரிய பெரிய அதிர்ச்சியை கொடுத்து அந்த இடத்துல நம்ம அண்ணன் மாஸ் காட்ட போகிறாங்க. நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட வந்து அதாவது நம்ம கார்த்திக் கூட சேர்ந்து வாழணும், அவங்க ஒரு நல்ல குழந்தைய பெற்றெடுத்து அந்த இடத்துல இந்த ரம்யா மூஞ்சில் கரிய பூசினா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கமலை தெரிவிச்சுட்டு, நம்ம செம்பகம் ரம்யா செருப்பால் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கமலை தெரிவிச்சுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.